நம்ம செய்திகளை பார்த்திருந்திருப்போம். நடிகர் விஜயினுடைய தாவேகா கூட்டம் செங்கிப்பட்டி, தஞ்சாவூர்ல நடந்து கொண்டிருந்தது. அதில் பல விஷயங்கள பேசியிருந்தாரு. அதற்கு முன்பாக அவரு போன வாரம் வரைக்கும் அவருடைய மனைவி விவாகரத்து வேண்டி மனு கொடுத்தது பேசுபொருளாக இருந்தது. அதற்கு இவர் என்ன பதில் சொல்லப் போறார்ன்ற பேச்சு போயிட்டு இருந்தது. ஒரு பக்கம் திமுக ஐடி விங்ல பயங்கரமாக கடுமையாக சாடிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரு தெளிவாக மேடைக்கு வந்து பேசுறது, வெளிப்படையாக வெளியில வர்றது அப்படிங்கிறதே திருப்பி விமர்சனம் வைக்கிறாங்க. இங்க பாரு எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இவங்களுக்கு எங்கேயாவது அதுக்கு பதில் சொல்ல துப்பு இருக்குதா? அப்படின்ற மாதிரி ஐடி விங்ல பேசிட்டு இல்ல இருக்காங்க. இத எப்படி முதல்ல பார்க்கலாம்? ராவணாவிலே நான் ஒரு முகநூல் பதிவே போட்டிருந்தேன். அத ஒரு அரைகுறை மென்டல் தப்பா எடுத்துக்கிட்டு, செய்தி இது வந்து உள்ள ஒரு 3, 4 வருஷம் எல்லாருக்குமே தெரியும். மீடியால இருக்கிற எல்லாருக்குமே ஃபேமிலி பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு அது வெளியில வந்திருக்கு. அதோட சரி இதை அரசியலா ஆக்கக்கூடாது, அரசியல் பேசு பொருளாக ஆக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பதிவு போட்டிருந்தோம். ஆமா. அதுக்கு ஒரு அரை மென்டல் வந்து ஏதோ ஒண்ணு போட்டு, அத வந்து ஒரு கீழ நெறைய எல்லாம் ஆகாதவர்கள் பினாமி பேர்ல வந்து எழுதியிருந்தத பார்த்துருக்கோம். நம்ம இப்பவும் சொல்ல வரோம் என்னன்னா, அது ஒரு குடும்ப செய்தி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரு தகவல் இந்த மாதிரி இருக்குது வந்திருக்கு, செய்தி போட்டாங்க முடிஞ்சிச்சு அதோட சரி. இப்பவும் சொல்றேன் நானு அதை பேசி அரசியலாக்கக்கூடாது அப்படின்றது தான். இப்ப குறிப்பா நீங்க சொன்னீங்கல்ல அந்த திமுகவிங்க, இப்ப அவங்க ஒரு விஷயத்த பேசுவாங்கல்ல. எத இல்ல பேசணும்? இப்ப சொல்லுவாங்க இன்னைக்கு நடமாடிக்கிட்டு இருக்கிற கட்சியினுடைய அடுத்த தலைவராக பேசப்படக்கூடிய கனிமொழி அவர்கள், என்னுடைய மகளே இல்லைன்னா அந்த தலைவர் சொன்ன வரலாறுலாம் நடந்திருக்குது. பதிவாயிருக்கு, நீதிமன்றத்தில் இருக்குது, செய்தி வந்தது இருக்குது. அது நான் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு மறுத்தவர் இல்லை. அப்போ ஜவஹரிஸ்ட்னு ஒரு பத்திரிகை, அதை இவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் வந்து தான் பத்திரிக்கை நடத்துகிறாரு. அவர் தான் கருணாநிதிக்கு தொடக்க காலத்தில் வந்து மேடை போட்டு கொடுத்துருந்தவர், பாலசுப்ரமணியன் நினைக்கிறவர். அவர் தான் இந்த மாதிரி இப்படி இன்னாருக்கு ஒருத்தர் ஒரு பெண் மகவு பிறந்திருக்குன்னு ஒரு பெட்டி செய்தி தான் போடுறாரு. அவருடைய தந்தையார் என்கிற பெயரில் கருணாநிதி என்று இருக்கிறது அப்படின்னு. அவ்வளோதான். அது ஒரு சர்ச்சை ஆகுது அந்த காலகட்டத்தில். அப்போ அவர் பொதுப்பணித்துறை மந்திரி அதிகாரத்துக்கு வந்த புதுசில் இல்லவே இல்லைன்னு மறுத்து அவர் மேலே ஒரு கேஸே போடுறாரு. உங்களுக்கு தெரியும் தனக்கு தான் பிறந்து இருக்குது, தன்னுடைய குடும்பம் தான் அதுன்னு தெரிஞ்சே அதை மறுத்து வழக்கு போட்டார். அவர் மேலே டெப்ரமேஷன் போட்டு கேஸ் எது சிறைக்கு போயிட்டு வந்ததெல்லாம் நடந்துச்சு. அவர் நிரூபிக்க முடியல. அப்போ அதே மகளை வந்துட்டு திகார் செயலில் இருக்கும்போது என் மகளுக்கு இப்படிலாம் கொசுக்கடி இப்படிலாம் இருக்குதுன்னு புலம்புனார்ல. அது அப்போ அதெல்லாம் பேசினா சரிப்பட்டு வருமா? நானன்றா அதையும் பேசக்கூடாது, இதையும் பேசக்கூடாது. பொதுவாழ்வுன்னு வந்துட்டாலே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அது விமர்சனத்துக்கு உட்பட்டவர். எதை விமர்சனம் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ விஜய் இது தனிப்பட்ட குடும்ப பிரச்சனை. ஒருத்தருக்கு மன ரீதியாக அது பிடிச்சிருக்கும், பிடிக்காம போகும், வேறு காரணங்கள் எதோ இருக்கும், அதை நோக்கி எதோ டிவோர்ஸ், அவங்களுக்குள்ள அது தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. அதை பேசு பொருளாக்காத, வேற அரசியலை பேசு. அவர் இருக்கிற இன்னைக்கு நிறைய பேசியிருக்கிறார், அதை பற்றி விரிவாக பேசலாம். அதன் மீது முடிஞ்சால் பதில் சொல்லணும். நம்ம எதிர்கட்சிகளாக விஜய்க்கு வேணான்னு மறுக்கிறவங்க இன்னைக்கு அவர் பேசின விஷயத்தை வந்து ஒன்று ஒன்றா சொல்லி மறுக்கலாம், தாராளமாக விவாதம் பண்ணலாம், வேற நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கலாம். சரி, நான் வந்துட்டு நேர்மையான ஒரு ஆட்சி தருவேன்னா எப்படிப்பா இங்கே ஊழல் குற்றச்சாட்டில் சொன்ன அந்த நபர்கள், அந்த தலைவர்கள் அங்கே வந்து உங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு அப்புறம் நிர்வாகத்துக்கு பொறுப்பில் நியமிக்கிறதுக்கே காசு வாங்கிட்டு இருக்குதா நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. இதே மீறி நீ எப்படி வந்து நிலையான ஆட்சி தருவ, நீ ஊழலற்ற ஆட்சி தருவ அப்படின்னு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அது விமர்சனம். அதை விட்டு குடும்பத்துக்குள்ளே போய் தலையை விட்டுக்கிட்டு அதை நான் பேசுவேன், அதுக்கு தான் நீ வரணும்னா அது ஏற்புடையது அல்ல அப்படின்றது தான் நம்ம கருத்து. இது ஒன்று. சரி, அடுத்தது இந்த மாநாடு பற்றி கேட்டு மேடையில் பேசும்போது முக்கியமான விஷயத்த நம்ம அடிக்கோடிட்டு சொல்கிறேன். அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள் மாறி மாறி மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஒன்று நீ வா, இல்லைன்னா நான் வருவோம், புதுசாக ஒரு ஆள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல் அப்படிதான் போயிட்டு இருக்குன்ற நிலையில இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். இல்லை, சமீபத்தில் திமுக தரப்பில் கூட ஏதோ ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. 1000 இருந்தாலும் 2 கட்சிக்குள்ள ஒன்று எதிர்கட்சியாக இருக்கணுன்றதை நம்ம விரும்புகிறோம். பாஜகவோடு ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு கேட்டு நீங்க எதிர்கட்சியாக இருக்கணும்னு விரும்புகிறோம், காணாமல் போயிடக்கூடாது, பாஜக கூட கூட்டணி வச்சா காணாமல் போயிடுவீங்க அப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறக்க காணாமல் போகாதான், வேற எந்த கட்சி வச்சாலும் காணாமல் போயிடுமா. புரியுதில்ல உங்களுக்கு? 5 வருஷம் அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வாங்கிட்டு இருக்கிறப்ப காணாமல் போகாது, மற்ற கட்சிகள் கூட்டணி வைக்கிறப்ப மட்டும் காணாமல் போயிடும். இது தொடர்ந்து திமுகனுடைய 1000 பொய் பிரச்சாரங்களில் இது ஒன்று. அப்படி சொல்லும்போது தான் தொடர்ந்து 2 பேர் இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் தெரிஞ்சே தெரியாமலோ ஏதோ ஒன்று அதிகாரத்தில் இருக்கணும், ஒன்று எதிர்கட்சியாக இருக்கணும் தான் நினைப்போம் அப்படின்னு சொல்ல வர்றாரு.
அதுதான் அவங்களுக்குள்ள டீலிங். உண்மை அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோன்னு இந்த கொடநாடு எஸ்டேட் அந்த விஷயமா, அந்த கொலை வழக்கு, கொள்ளை நடந்த வழக்கை விசாரிச்சு யார் குற்றவாளின்னு எடப்பாடி மேலே தான் குற்றம் சாட்டி ஸ்டாலின்லாம் பேசினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அவரை சிறைக்கு அனுப்புவோம்னு சொன்னார். எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருடம் முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. உனக்கு இதுக்கு மேலே இல்லை. அது ஒன்றும் 10 நாள் இருக்கு. தேர்தல் ஆணையம் கையில் எடுத்துக்கிச்சுன்னா உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. என்ன நீ பண்ண போறீங்க? செய்தீங்களா நீங்கள்? முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் உள்ளே போவாங்கன்னு சொன்னார். எதுவுமே நடக்கலையே. செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ளே போடுவோன்னு சொன்னது மட்டும் நடந்துருக்கு. அது உங்கள் தயவில் டெல்லி பண்ணிச்சு. அது சரி. அப்போ உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டீலிங் இருக்குல்ல. எந்த அமைச்சர்கள் மேலேயும் ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கலை. சம்மந்தப்பட்டவங்கள யாருமே இல்லை. அவரே சவால் விடுறாரு. நீ சொன்னீங்களே என் மேலே அந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னீங்க, என்ன ஆச்சுன்னு அவரே கேட்குறாரு. புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ வேற ஏதோ ஒரு காரணம் உங்களுக்குள்ளே இருக்குதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அண்டர் கிரவுண்ட் டீலிங் உண்மையிலே இருக்கு. ஆமாம், நீங்கள் 2 பேரும் மாறி மாறி வந்து ஒன்று நான் ஒழிச்சிடும், என்ன நீ ஒழிச்சிடும், இப்படியே தான் பேசிட்டீங்க. அப்புறம் பார்த்தா அவரும் நல்லா இருக்கிறாரு, நீங்களும் நல்லா இருக்கீங்க, இன்னொரு கட்சி புதுசாக உள்ளே வர முடியல அப்படின்றது தான் அவர் சொல்ல வராரு. அதை தாண்டி ஒன்று போகிற போக்கில் நிறைய போட்டு தாளிச்சிட்டார். 2வது முறை ஆட்சி அப்படின்றது வந்துன்னா அது சீன பெருஞ்சோர் ஹிஸ்ட்ரி மாதிரி. அது அப்பா அது சாத்தியமில்லை. அப்பாவாலேயே முடியல, இவரார எங்கேருந்து முடியும்னு வேற. சரி. குறுக்கு மறுக்கா வேற சைக்கிளில் வந்து ஓடலாம், ஃப்ரீயாக போகலான்னு பார்த்தாரு. இடையில நம்ம வேற வந்துட்டோமா டிவிக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இப்போ இதில் அது வந்து திரு கருணாநிதி அவர்களுக்கு சொன்னார், திமுகவுக்கு சொல்றாருன்னா ஓகே. அதிமுகவுக்கு அது பொருந்தாதே. அப்போ அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னு ஏற்றுக்கலாமா? அந்த பார்வையில் வச்சுக்கலாமா? அது அப்படி எடுத்துக்கலாம். அவர் அம்மையார் அவர்கள் 2 முறை தொடர்ந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு திமுக சொல்லிட்டு இருக்கேன்னு அதை சொல்ல வராது. அதுக்கான பதிலை சொல்றாரு. நாங்கள் தான் அடுத்தது ஆட்சிக்கு வருவோம், இவ்வளவும் சொல்லிட்டீங்க, இவ்வளவும் கொள்ளை அடிச்சிட்டீங்க, இவ்வளவும் இது பண்ணிட்டீங்க, சொன்னது எதுவும் செய்யலை, நீட்டு ஊர் உலகத்துக்கே தெரியும் நடக்காதுன்னு அதை கரெக்டாக இதை தான் சொல்லியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி மேலேயே அதான் சொல்லிட்டு இருந்தது. ஒன்றும் மற்ற நிறைய அமைப்புகள்லாம் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து இன்னும் போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அதிகாரத்துக்கு நாங்கள் வந்தால் இப்போ கூட நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம்னு. நீ வந்து அதிகாரத்துக்கு இருந்துட்டு இல்லை நாங்கள் அப்புறம் டெல்லியில் வரணும் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸே வந்தாலும் கூட இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வரலான்னு தான் சொல்லியிருந்தோம் டெல்லியில், காங்கிரஸ் கூட இணைஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் மாற்றி மாற்றி பொய் பேசுறது தான். ரொம்ப இல்லை, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கூட்டணிக்குள்ளே இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறோங்க, நீட்டை நீங்கள் ரத்து பண்ணிவிடுங்க, நீங்கள் செயல்படுத்தாதீங்க. குறைந்தபட்சம் கர்நாடகாவில் செய்ய சொல்லலாம். ஒன்றுமே இல்லையே. அப்போ ஒரு நம்பிக்கை ஏற்படும் இல்லையே. அப்போ உங்களை நீங்கள் தொடர்ந்து மக்களை பொய் சொல்லி ஏமாத்துறதுல நம்பர் 1. அதான் அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இதில் நிறைய பொய் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் வந்துட்டு இப்போ மீனவர் பற்றி, அது பக்கத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் மீனவர்கள் பற்றியும் பேசுகிறாரு. இப்போ தஞ்சாவூர்னு போனதுனால தான் பச்சை துண்டே போட்டாரான்ற பச்சை துண்டு பேசினார். பேசுனது முழுக்க முழுக்க விவசாயிகள். நாம் தமிழர் கட்சி சீமான் ஊர்தோறும் மேடை தோறும் இந்த விவசாயிகள் சின்னத்துக்கு என்னென்னலாம் பேசினாரோ அதைத்தாங்க பேசியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேட்டிருக்காரு. கட்சி பிரச்சாரம் பண்ணுறாரா விஜய்னு? சத்தியமாக அப்படிதான். அந்த ஸ்கிரிப்ட் முழுக்க அதே தான் இருந்தது. புரியல? அவங்களுடைய பிரச்சனையை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு முறையும் நெல் வாங்கின நெல் மழையில் நனைஞ்சு முளையுது. ஒரு முறையும் பேசிட்டு இருக்கிறாரு சீமான். நீங்கள் எதுக்கு இந்த திராவிட ஆட்சி ஒரு கொட்டகை போட முடியாத, ஒரு பாதுகாப்பு பண்ண முடியாது, இத்தனை கோடி செலவைக்கிறீங்க, அப்பனுக்கு மெரினா பீச்சில் அதுக்கு இத்தனை கோடி ஒதுக்குறீங்க, விவசாயிக்கு இந்த மாதிரி இதை கட்டுறதுக்கு தெரியாதுன்னு சீமான் பலமுறை கேட்டிருக்கிறாருல, அதை தான் இங்கே கேட்டிருக்கிறாரு. விவசாயிகள் பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன மேடையில் பேசிட்டு இருந்தாங்களோ அந்த தொகுதியில் இப்போ ஒரத்தநாடு அந்த தம்பி திருமுருகன் எடுத்து வந்தோம். அவர் இந்த பிரச்சனையெல்லாம் பேசியிருக்காரு. அதே நான் கூட என்னடா அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து இவங்க பேசுறாரோ விஜய் அப்படின்னு. பிரச்சனை யார் பேசினாலும் அது வந்து ஆனா அதிகம் பேசியது நாம் தமிழர் கட்சி சீமா. டெல்டான்றதால அந்த பச்சை துண்டு போட்டுக்கிட்டு அவங்க வழக்கம் போல இந்த நெல்லு கதிரெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே சரி, அதுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டம் நாங்கள் என்ன அப்படின்னு இது வரைக்கும் இல்லை. வழக்கம் பாருங்க 10/11 தேர்தல் எலெக்ஷன் முடியும் போது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முடிகிற நேரத்தில் நாங்கள் வந்தால் விவசாய இந்த குடும்பத்துக்கு இந்த பகுதியில் மாநில அரசுலோ மத்திய அரசுலோ இருக்காத குடும்பம் தொடக்க கல்வியிலிருந்து எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். இங்கே என்டிகேவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த கல்வியே இலவசம், முதுகலை வரைக்கும் வெளிநாடு கல்வி உள்பட உயர்கல்வி உள்பட எல்லாமே அரசு செலவில் தான் இருக்கும், தரமாக இருக்கணும். இது நீ தரம் மேம்படுத்திட்டுனாக்கா, இதை ஒழுங்குபடுத்திட்டுனா தனியார் பள்ளிகள் தானாக காணாமல் போயிடும். அதுதான் இவர் சொல்லிட்டு இருக்கிறார். இவர் அதில் உள்ளார வந்து அப்பா அம்மா 2 பேர் அந்த குடும்பத்தில் யாருமே மத்திய மாநில அரசு வேலையில் இருக்கக்கூடாது, அந்த பிள்ளைகளோட படிப்பு செலவு அரசு பார்த்துக்கணும். இது என்ன இருக்குது இப்போ மட்டும் நான் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த இடத்துல திமுக வந்து விமர்சனம் பண்ணி இதுக்கு பேர் உள் ஒதுக்கீடு போல இருக்கு, தெரியல. அவர் ஏதோ கொடுத்துருக்காங்க, பேசியிருக்கிறாரு. அடுத்தது மீனவர் பிரச்சனைக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு வழக்கம் போல படுத்து தூங்கிடுவார் இவர் அப்படின்ட்டாரு.
டக்குன்னு. யாரு ஐயா பெரியவரை சொல்றாரு? ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின். அவருடைய தந்தையாரையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. அவரும் அப்படித்தான் இருந்தாரு, இவரும் அப்படித்தான் இருந்தாரு. நீங்க வழி வழியா அதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ம். எதுக்கெடுத்தாலும் மீனவர்களும் கடிதம் எழுத வேண்டியது, போட்டுட்டு போய் தூங்கிட வேண்டியது படுத்து அப்படின்ட்டார் பொசுக்குன்னு. அது உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன். அந்த 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 டயலாக் இருக்கலாம் சொன்ன விதம் உண்மையிலே நான் வரவேற்கிறேன். சரி சரி. கொண்டாடுறாரு. யார் பேசினா என்ன, நல்ல ரைமிங்கா வேற இருந்தது. புரியுதில்ல உங்களுக்கு? உண்மையிலே ஒரு ஒரு முறையும் கடிதம் எழுதும்போது பக்கத்துல மானே தேனே அப்படின்லாம் சொல்றாரு அந்த விஜய். ம், ம், ம். மானே தேனுன்னு எல்லாம் போட்டு தடை எல்லாத்தையும் எழுதி இப்போ டெல்லிக்கு போட்டு படுத்து தூங்கிறது ஒரே அடியான. ஆக்கப்பூர்வமான விஷயம் மீனவர்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க என்ன செய்வீங்க? ம். வழக்கமெல்லாம் நாங்க வந்தாக்கா நாங்க வந்து பேச வேண்டிய இடத்துல ஆக்கப்பூர்வமா பேசி செய்வேன்னு ஒரு சொல்றாரு. ம், ம். ஆக்கப்பூர்வமா பேசி செய்ய வேண்டிய இடமே மத்திய அரசு தான். ஆமா ஆமா மத்திய அரசுல கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இருந்தது திமுக. ஆமா. அப்ப அது ஆக்கப்பூர்வமா செய்யலன்றது நீங்க எக்ஸ்போஸ் அழுத்தமா பண்ணியிருக்கணும். அது பண்ணல. உங்களுக்கு சொல்லி இன்னொன்னு, அவர்கள் மத்திய அரசுல இருந்தே ஒன்றும் செய்ய முடியல. நீங்க மாநில அரசு ஆட்சியை பிடிச்சிட்டா என்ன செஞ்சிருவீங்க? இல்லை, இது வந்து மத்திய அரசு கையில தான் இருக்கு. ம். கடல் கரையை நீங்க உள்ள கொஞ்சம் தூரம் போயிட்டீங்கன்னா, குறிப்பிட்ட கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா ஒன்றிய அரசு கையில தான் இருக்குது. ம், ம். அப்ப அதுக்கு வந்து டெல்லி அரசு தான் முடிவு எடுக்கணும். ம். கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ்ல 10 வருஷம் இருந்தது. அப்பவும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. வாஜ்பாய் பீரியடில் 5 வருஷம் இருந்தப்பவும் நடந்துகிட்டு இருக்கு மீனவர் பிரச்சனை. சிங்கள அரசு தொடர்ச்சி அது இத்தினோண்டு நாடும் காலுக்கு கீழே நிற்குது. ம், ம். ஆனா தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி தாக்கிக்கிட்டு இருக்குது. ம். அது என்னன்னு உனக்கு கேட்பார் இல்லை. நீ ஒரு பெரிய நெஞ்சு நிமித்தனம் பெரிய தேசம்னு வேற சொல்லிக்கிற வெக்கக்கேடு உங்களுக்கு. இதில் வேற 56 இன்ச்சு வேறன்னு சொல்லிக்கிறீங்க. ம், ம். அது யாரா இருந்தாலும் நம்ம தேசம் இந்திய தேசம் ஆமா, மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடுன்றோம். இந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தன் இங்கிருந்து போகிறான், மீனவன் போகிறான், ம். தமிழ் மீனவன் நீங்கள் பேர் வச்சுக்கிறீங்க. அவனை வந்து மொத்தமாக அடித்து சித்திரவதை பண்ணுறான், நிர்வாணப்படுத்துகிறான். அப்பா மகன் இடத்துல வந்து தப்பாக செய்ய சொல்லி கொச்சப்படுத்துகிறான். அது ஒரு இனத்தை, இந்திய இனத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி நான் உட்காந்துட்டு என் நட்பு நாடு எல்லாத்தையும் எடுத்து நீட்டிக்கிட்டு இருப்பேன்னு நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் பேசியிருக்க வேண்டியது திமுக கடந்த 15 ஆண்டுகளாக நேரடியாக அதிகாரத்தில் இருந்தபோது பேசியிருக்கணும். ம். பேசலை. அதை இன்னும் கடுமையாக விஜய் பேசியிருக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த துறை தான் வேணும்னு கேட்டு வாங்க முடிஞ்சது. ம். என் மருமகனுக்கு இந்த துறை தான் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சது. இன்னொன்று குடும்பத்தில் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்த ராசாவுக்கு இந்த துறையை தான் வேணும்லாம் கேட்டு வாங்க முடிஞ்சுது. அதில் அடிக்க முடிஞ்சுது. அதில் ஜெயிலுக்கெல்லாம் போக முடிஞ்சுது. ஆனால் ஒரு இனத்தின் பிரச்சனையே உங்களை அந்த தமிழ் மாநிலத்தில் ஒரு இனம் தனியாக இருக்குது. அவங்க மீனவர் இனம், கடல் விவசாயிகள்னு ஒரு சொல்கிறாரு. ம், ம். அதுவும் இங்கேருந்து காப்பி அடிச்சது என்டிகே கிட்ட இருந்து. ம். புரியல? சரி. இந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு அது சரியான கேள்வி. ஆனால் இந்த முறையை நாங்கள் வந்தால் உரிய இடத்தில் பேசணும், நீங்கள் வந்தாலும் டெல்லி கிட்ட போய் இதான் பேசுவீங்க. திருப்பி இதே கடிதம் தான் எழுதுவீங்க, திருப்பி இதே தூக்கம் தான் வரும். ஆக்கப்பூர்வமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ம். மாற்று வேற எதுவும் வைக்கல. மாற்றுன்னா மிக பெரும் ஒரு அழுத்தம் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கணும். இப்போ நெய்தல் படை இவர் சொன்னபோது எல்லாம் கக்கன்னு சிரிச்சாங்க. நான் தமிழ் கட்சியில் சொன்னப்ப கர்நாடகா ஆரம்பிச்சிட்டாங்களே, கடற்படை, கேரளா ஆரம்பிச்சிருச்சு. கடற்படைக்கும் தனியாக ஒரு காவல்துறை இருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்களே, தமிழ்நாடு கடலோர காவல் படை அப்படின்னு நீங்கள் வச்சிருக்கீங்க. ம், ம். அது என்ன செய்யுது ஆக்கப்பூர்வமா? எது வரைக்கும் போக முடியுது? இது வரைக்கும் ஒரு டேட்டாவும் இல்லை. மீனவர்களை மீட்டு இருக்கலாம், அந்த பகுதியில் வந்தவங்களும் மீட்டு இருக்குது. வேற உரிமையை பற்றி தானே பேசியிருக்கிறோமா நம்ம? இப்போ இதுவும் திமுக மாதிரி 10-11 கடிதம் எழுதி அழுத்தம் கொடுக்குறன்ற பேர்ல சொல்லுவாங்க. தான் போவார். அதுக்கு ஆக்கப்பூர்வம்னாக்கா வந்து நீ ஒன்று செய்யல, நாங்கள் இறங்குறோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தால் மொழியே அதுக்கு வழி இல்லை. அது தப்பு தான் நம்ம பேசுறது. அப்படி வந்து இல்லை ஒன்றிய அரசு இதெல்லாம் மீறி நீ போக முடியுமா? மாநில போலீஸ் அங்கே உள்ளே போக முடியுமானா போக முடியாது. ஆனால் போகிறது தான் பெரிய சட்டச்சிக்கல் வரும் தான். ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுக்குற ஒரு பேச்சு நீ பேசணும் இல்லை. அது இல்லாமல் நாங்கள் வந்தால் உரிய இடத்துல பேசணும். எங்கே உரிய இடத்துல பேசுவீங்க? டெல்லியா ஐநாவில் பேசுவீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. அடுத்ததாக அவர் பேசுனதில் வந்துட்டு கடவுளுக்கே எல்லாருக்கும் கடவுளுக்கே படையில் போடக்கூடியவர்கள் விவசாயிகள். அந்த விவசாயிகளுக்கு சொல்கிறார் அவர் டைலாக்ல, அந்த விவசாயிகளுக்கு நாங்கள் அந்த கடவுளுக்கே படையில் போடக்கூடிய விவசாயிகளை நம்ம வந்து தூக்கி நிறுத்தணும். அவங்களுக்கான திட்டங்கள்னு பார்த்தா இது வரைக்கும் சும்மா நீங்கள் நசன்னு பேசின்னு தான் இருந்திருக்கீங்க. இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் இல்லை. எடுத்துக்கிட்டாக்கா ஒரு நசனசன இதை பேசும், அதை செய்வோம், இதை செய்யணும். இது வரைக்கும் இதுதான் சொல்லி உண்மையிலே 67 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் இல்லை. வேளாண் துறை இப்போ வந்து இந்த இடையில சம்மந்தப்பட்ட அந்த மழை காலன்றதில் விவசாயம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமானது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 10 லட்சம் டன் என்னவோ உற்பத்தி அதிகமாக இருந்தது அப்படின்னு. அது எங்கள் திராவிட மாடல் அரசு. அப்போ இதுக்காக மத்திய அரசனுடைய மானியத்தை வாங்கியிருக்கிற அதையும் சொல்லணும் இல்லை, சேர்த்து சொல்லணும். கூடுதலாக வாங்கியிருக்கிறீங்கல்ல, வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செய்திருக்கிறப்ப அது இல்லையா?
இவர்களால் திராவிட மாடல் அரசு வந்து விரிவாக்கம் வளர்ந்துருச்சுன்னா அப்போ அந்த விவசாயி ஏன் மேலே வரல, ஏன் முன்னேற முடியல, ஏன் கடன்லேயே இருக்கிறான்? ஏன்னா அவன் நெல் கொள்முதல் பண்றதுக்கு ஆள் இல்ல. அதை கொண்டு போய் மழையில வைக்கிறாங்க. அது முளைச்சிக்குது. வருமானம் இல்ல, கடன் ஆயிடுறான். அது மட்டும் இல்லை, நியாயமான விலையை நீ ஒன்றும் கொடுக்கல. எல்லாருக்கும் விலையை அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணுறப்போ வச்சுக்கிற போது விவசாயிகள் மட்டும் அவங்க பொருளுக்கு ஏன் அவங்க விலையை நிர்ணயம் பண்ண முடியல? இந்த கேள்வி காலங்காலமாக இருக்குது. நீங்கள் அதில் தானே வந்திருக்கீங்களா விஜய்? அதில் தானே பேசுகிறீங்களா? உங்களுக்கு யாரையும் எழுதி ஆட்சிக்கு வந்தால் பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே ஒரு செயல்படுத்தப்படும். திட்டம் இல்லை. நீங்கள் இதே தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் வந்தால் திட்டங்களை கொண்டு வரும். யார் சொல்லலை? 67லேருந்து ஒன்றும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக அதிமுக சொல்லாதது நம்ம என்ன சொல்லிடுறோமா? வந்துட்டால் விவசாயிகள் தான் முடிவு எடுக்கணும். பொருள் உற்பத்தி விவசாயிகளுடைய விவசாய உற்பத்திக்கு அவர்கள் தான் முடிவு எடுக்கணும். புதிய சட்டம் அவங்களே ஒரு கமிட்டியை போட்டுக்கிட்டோம். இன்னென்ன பொருள் இவ்வளோ தான், இத்தனை 6 மாதம் உழைக்கிறோம், உழைப்புக்கு நிலத்துக்கு மருந்து மற்றது எல்லாத்துக்கும் சேர்ந்து இதுக்கெல்லாம் கணக்கு பண்ணி இந்த பொருளுக்கு இவ்வளோ விலை. ஒருவேளை அவர் ஒரு விவசாயியா இருந்திருந்தாருன்னா எவ்வளவு செலவாகும், என்ன வருமானம் வரும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை, நான் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. எனக்கு விவசாயத்தை பற்றி ஓரளவுக்கு அவ்வளோ, ஆனால் நான் அவங்களுடைய வேதனை வலி எனக்கு புரியும்ன்றார். எனக்கு விவசாயத்தை பற்றி அவ்வளோலாம் தெரியாது, ஒத்துக்கிட்டாரு. வரவேற்கக்கூடியதான். அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் விவசாய குடும்பத்தில் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதை பற்றி, ஆனால் அவங்க வலியெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்னா, அந்த வலிக்கு இந்த 2 ஆண்டு காலமாக நீங்கள் எங்கே வீதிக்கு வந்தீங்க? பரந்தூர்ல தான் ஆரம்பிச்சது அப்படின்றாரு. பரந்தூர்ல விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்கன்றதுக்காக தான் முதல் போராட்டமே தாவைக்காக போராட்டம். அது ஒரு ஷோ காமிச்சிட்டு மக்களை போய் சந்திச்சோம். இல்லை, அது வந்து போராட்டம். அது ஒரு ஷோ, அவ்வளோதான். ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து நடத்துகிற ஒரு ஷோவா. போராட்ட காலத்துல முதல் போராட்ட காலத்தை கலந்து கொண்டது தாவைக்காக. அதுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு போராட்டம் நீங்கள் நடத்தவே இல்லையே. போனீங்க, மண்டபத்தில் கூப்பிட்டு வச்சு பார்த்தீங்க, பேசுனீங்க, நேராக வந்துட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அது எப்படி அங்கேருந்து தான்? அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்போ பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் மற்றதெல்லாம் இல்லையா? இதில் இருந்து தான் செய்தீங்களா நீங்கள்? அதையும் பார்க்கணும். திமுக ஒரு பெருமுதலாளித்துவ கட்சியிலேயே மாறிடுச்சு. அதுக்கு மத்திய அரசு நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிற அதே நேரத்தில் மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களையும் நிதியை வாங்கிக்கிட்டு இங்கே செயல்படுத்திட்டு இருக்கு. அதில் வர கமிஷன் தான் நமக்கு முக்கியம், முழு கொள்கை நமக்கு முக்கியம் இல்லை. பரந்தூரா 65,000 கோடி அதுக்குள்ளே இருக்குது. கமிஷன் எவ்வளோ வரும்? இவ்வளோவா? அப்போ அது மத்திய அரசு மாநில போடா திட்டத்தை நிறைவேற்றுறா. அதான் அது கார்பரேட் நிறுவனம். அது வந்து மாநில உரிமையை அதெல்லாம் பேசவே பேசாது திமுக. அப்போ அது வந்து நிறைவேற்றுறதுல உறுதியாக இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது மறுத்தது, ஆளுங்கட்சியாக வந்தோடனே கமிஷன் வேணுன்றது. ஒன்றிய அரசுடைய எல்லா தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தையும் மக்கள் விவசாயத்தை அடித்து நிலத்தை குறைஞ்ச விலைக்கு வாங்கி போட்டு இவன் தான் தூக்கி உள்ளே வச்சுட்டு இவங்க தான் கேஸ் போட்டுட்டு இவங்க தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க நிலத்தை. நீ எதனா ஒன்றிய அரசு மாநில மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா நிறுத்தியிருக்கீங்களா? அது வரைக்கும் அவர் திமுக தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்க? அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டீங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. மக்கள்கிட்ட இந்த 2 வருடமாக எக்ஸ் வலைத்தளத்தை தாண்டி நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க, என்ன பேசி களத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? அதான் நம்மளுடைய கேள்வி. அதில் அவர் சொல்ல வர்றது என்னன்னா, என்னை தேர்ந்தெடுத்து எங்களை முதலமைச்சராக்கி எங்கள் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வந்துருங்க, நாங்கள் எல்லாமே செஞ்சிடறோம் அப்படின்னு தான் அவர் சொல்ல வர்றாரு. நான் அதுதான் சொல்ல வரேன். நான் அது வரைக்கும் நான் படுத்து தூங்கிட்டே இருப்பேன். ஆட்சி அதிகாரம் இல்லாமல் நான் என்ன செய்யறது? ஆட்சியில் இருக்கிறவர் கடிதம் எழுதிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அங்கே சொல்கிறீங்கல்ல, நீ ட்விட்டரில் எழுதிட்டு தூங்கிறீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லியில் வந்து எதுக்கெடுத்தாலும் கடிதம் ஒன்று எழுதிட்டு படுத்து தூங்கிடுறாருன்னு நீங்கள் வரவேற்கக்கூடிய வார்த்தை. உண்மையிலே எக்ஸலண்ட் வார்த்தை, அது இல்லைன்னு மறுக்கல. இப்போ நீங்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டு எழுதிட்டு படுத்து தூங்கிடுறீங்களா? ஆட்சி கொடுத்தாதான் நான் ரோட்டுக்கு வருவேன்னா எப்படி வருவீங்க? அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னே நீ போராட முடியாது. ஆமாம், சட்டம் அதை தான் சொல்லுது. உனக்கு கிளை அமைப்புகள் ஒட்டுக்குழுக்களைன்னா இருந்தால் போராடிக்கலாம். ஆக நீங்கள் போராட முடியாது. போராடக்கூடியவர்கள் ஒடுக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ரைட். எப்படி அப்புறம் என்கிட்ட அதிகாரம் கொடு? முதல்ல இன்னைக்கு எனக்காக நீ குரல் கொடுக்கல, நான் அதிகாரத்துக்கு வந்துட்டு பிற்பாடு குரல் கொடுப்பன்றதுல பொருத்தமே இல்லையா? அது இடிக்குது லாஜிக்கு. சரி, மக்களை கவர வேண்டும் என்பதற்காக திமுகவை எதிர்க்கணும். நீங்கள் ஒரு கவர்ச்சியாக அரசியல் நடத்துறீங்க, திமுகவை எழுத்து பேசணுன்றதுக்காக பேசிட்டு இருக்கீங்க. வேற ஒன்றும் இல்லை, அதிமுகவை எழுத்து பேசணுன்றீங்க, பேசுறீங்க. அதிமுக திமுக ரெண்டையுமே நக்கல் பண்ணுறீங்க, நையாண்டி பண்ணுறீங்க. உனக்கு நெருக்கடி வந்த பதில் ஒன்று சொல்கிறாரு, என்னென்னவோ என்ன பண்ணி பார்த்தாங்க, ஒரு சோதனை பெருசாலாம் வரலாம். ஜனநாயக படத்துக்கு நீங்கள் பண்ண சூனியை வச்சுக்கிட்டு இருக்காது. நீ அவசரமாக ஓடி நீயே வழக்கு போடாமல் இருந்தால் அவங்களே எல்லாம் முடிஞ்ச நேரம் வெளியில் வந்திருக்கோம். ஒரு 20 நாள் எடுத்திருப்பாங்க, அவ்வளோ. உனக்கு பணம் கொழுத்து போயிருக்குது, உங்கள் நிறுவனமாக ஏதோ ஒன்று டக்குன்னு ஓடினீங்க, அது ஒரு கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட் ப்ராசஸ் இழுக்கும். தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு. அதை எல்லாமே நீயே பண்ணிவிட்டு வேறு என்ன உங்களுக்கு எதிராக வந்து நடந்துச்சு? வேறு ஏதாவது உங்களை நெருக்குனாங்களா?
இல்லை 2 வருஷத்தில் வந்து 1.5 வருஷம் சிறையிலேயே வச்சுருந்தாங்களே சீமான், அந்த மாதிரியான கேஸ் போட்டு உங்களை உள்ளே வச்சுருக்காங்களா? கரூர் பிரச்சனையில பழிக்கு மேல பழிய போடுறாங்க. ஒரு பக்கம் ஒரு கட்சி எஸ்ஓபியில பிரச்சனை பண்ணுது. காப்பானது வந்து ஒன்று அதிமுக. அந்த அதிமுகவுக்கு நன்றி விசுவாசம் இல்லாமல் நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கிறீங்க. நான் இது வரைக்கும் கரெக்டாக தான் பேசிட்டு வரேன். இந்த பக்கம் இவர் பக்கம் இருந்த நியாயத்தை நான் பேசினேன், குடும்ப விஷயத்தை பேசக்கூடாதுன்னு. ஆனால் கரூர் விஷயம் வரும்போது அன்னைக்கு வந்து பேசாமல் விட்டுட்டு இருக்கணும் அதிமுக. அவங்க மட்டும் குரல் கொடுத்து விஜய்க்காக பேசலைன்னாக்கா அன்னைக்கே சின்ன பண்ணமாக்கியிருக்கும் திமுகவும் பிஜேபி. கூட்டணிக்கு வரும்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க. வரலன்னு முடிவானவனே இப்ப பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்தது தான் சொல்ல வராங்க. அன்னைக்கு கிடைச்ச தகவல் அது என்னன்னு விசாரிக்காம அவங்க பேசியிருக்கலாம். இன்னைக்கு வந்து இவர் இப்படி பேச ஆரம்பிச்சோன்னா ஆமா உன்னை விசாரிச்சு தான் ஆகணும்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் அதானே சொல்லுவாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? யதார்த்தம் அதுதானே. நீ இப்போ அந்த 40 அந்த இறந்ததுக்கு யார் காரணம், யார் பொறுப்பேற்கணும்? கட்சி பொறுப்பேற்கணும். திமுகவும் பொறுப்பேற்கணும். நான் தொடக்கத்துலேருந்து பேசுகிறேன். உனக்கும் தார்மீக பொறுப்பு இருக்கு, நீயும் பொறுப்பு ஏற்றுக்கணும் உண்மையிலே. ஏன்னா உனக்கு அது விசாரணையில் பிறகு நம்ம கூட நிறைய விமர்சனம் பண்ணோம் திமுகவில். விசாரணையில் வந்து நிறைய தகவல் சிபிஐ கேட்டிருக்கு. முன்கூட்டியே அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்கன்னு ஒன்று காட்டி கேள்வி கேட்டிருக்காங்க விசாரணையில். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோனில் கூப்பிட்டு உங்கள் நிர்வாகிகிட்ட பேசியிருக்கிறாங்க. இந்த வண்டியில் இருந்து பிரச்சாரத்துக்கு போன அந்த வண்டி அதோட நிறுத்திக்குங்க கூட்டத்தின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் சேரும்போது க்ரௌடு அதிகமாக இருக்கும், தவிர்க்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த அங்கேருந்து உள்ளே நுழைஞ்சிடாதீங்க, கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிடாதீங்க, அந்த முனையில் நின்றுட்டு பேசிட்டு போங்க. இவ்வளவும் தகவல் உரையாடல் காமிச்சு பேசியிருக்காங்க. இவ்வளவுக்கும் பிறகு நீ மீறி இப்போ அங்கே நின்னதுக்கு காரணம் யார்? நாங்கள் யாரும் இல்லைன்றீங்கப்பா. கடவுள் அவனுக்கு வந்து உள்ளே போய் அதே சொல்லணும் இல்லை, எனக்கு மட்டும் சில கடவுள் வந்து சொன்னிச்சு நீங்க உள்ள வந்து நுழைஞ்சு உள்ள போய் பிரச்சாரம் பண்ணுங்க. சிபிஐ விசாரணையில் இருக்கு, அதை நம்ம இன்னும் தெளிவாக அப்படி ஒன்றும் இல்லை, அதை சொல்லலாம், அது வந்து பேசலாம். குற்றச்சாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது இல்லை. அப்புறம் அதை பற்றி விசாரிக்கிறப்ப மட்டும் உனக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா என்ன நெருக்கடி? இந்த பதில் சொல்ல வேண்டியது யார் சொல்லணும்? அதை உங்களுக்கும் தார்மீக பொறுப்பு வேற என்ன இருக்குது உங்கள் பேரில்? வேற யார் என்ன நெருக்கடி கொடுத்தாங்க? ஒன்று நீயே போயிட்டு சூனியம் வச்சுக்கிட்டது ஜனநாயகம் படத்துக்கு. அடுத்தது இந்த காரணம் மரணத்துக்கு நீங்களும் ஒரு காரணம். தொடக்கத்துலேருந்து நம்ம சொல்லிங்கிறோம், திமுகவும் காவல்துறையும் ஒரு காரணம், திமுக அரசு ஒரு காரணம், இவர்கள் ஒரு காரணம் அப்படின்னு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு விசாரணை. இதை தாண்டி நீ என்ன ஒன்று சோதனை என்னென்னவோ கொடுத்து பார்த்தார்கள். அதையும் நம்ம கையை வீசி கொண்டு சைக்கிளில் ஜாலியாக போகலான்னு வந்தாங்க. குறுக்கால நம்ம வந்து நின்றுட்டோம். எங்கே நின்னீங்க? நீங்கள் எங்கே நின்னீங்க? தேர்தல் போக பிரச்சாரம் போக போக உங்களுக்கே தெரியும் மக்கள்கிட்டேருந்து எவ்வளோ செல்வாக்கு வரப்போகுது, எப்படி வரப்போகுது, ஒரு இடத்துல நீங்கள் கூட்டத்துக்கு எப்படி திணறிட்டு இருக்கிறீங்கன்னு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது ஒரு பொது ஒழுக்கம்ன்றது ஒன்றும் இல்லை. நம்ம தொடக்கத்துலேருந்து சொல்கிறோம் 5 வருஷம் இன்னும் அரசியல் படிங்கப்பா. இந்த விசில் அடிச்சாங்க கொஞ்சம் இப்பவும் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு எப்படி உள்ள நுழைய ரொம்ப ரொம்ப ஒருத்தன் தவறி கீழே விழுந்திருந்தா கூட மொத்த கூட்டமும் மேலே ஏறி போய் முடியறதுக்குள்ள அவன் போயிடுவான். நடக்குமா? நடக்காது. உறுதியா கண் எதிர்க்க பார்க்குறேன், வீடியோ பார்க்குறேன். நீங்கள் ஒன்றும் இப்படியே இருந்துக்கிட்டு அப்புறம் ஒரு விஷயத்துக்கும் அரசு குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது? அந்த கேள்வி வருது. ஒரு சுய ஒழுக்கம். இப்போ நம்ம ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். ஆமாம், பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இந்த வழி நெடுக்க பார்த்தோம். அவ்வளோ கட்டுக்கடங்காத கூட்டம். இந்த முட்டல் மோதல் இப்படி நெருக்கிறது தள்ளுறது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தது இல்லை? எதுவுமே இல்லை. ஏன் உங்ககிட்ட மட்டும் இது இருக்குது? அதுக்கு தான் இன்னும் ஒரு 5 வருஷம் அரசியல் படிங்க, மக்கள்கிட்ட இறங்கி ஒன்று நிறைய போராட்டத்தை நடத்துங்க, அப்புறமா நீங்கள் அரசியலுக்கு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொன்னேன். இல்லை எங்களுக்கு அவசரம் இப்போ இருக்குது, இது ஒழிக்க வேண்டிய கட்டம் இருக்குது. ஓகே, அதுக்கு எக்ஸ் வலைத்தளத்திலே உட்காந்துட்டு இருக்காதிங்க. முதலமைச்சர் கடிதம் எழுதிவிட்டு டெல்லிக்கு படுத்து தூங்குறத போல விஜய் எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதி இவரும் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. கரெக்ட். நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. கள நிலவரம் அப்படிதான் இருக்கு. வெளியே பெரும் போராட்டங்களுக்கு வெளியில் அவர் தலைகாட்டுவது இல்லை. தலைவர்களுக்கு ஏதாவது பிறந்த நாள் நினைவு நாள் கூட பனையூர்ல வைத்து முடித்து விடுகிறார். அறிக்கை தான் வருது. தோழர் நல்லக்கண்ணு ஒரு தேசிய அளவில் மூத்த தலைவர், எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு விஷயன்றதுக்காக நீங்க வந்தார். அதுக்கே ஒரு செய்தி உங்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வேற போட்டு உங்க டீமே வந்துட்டு முதன்முறையாக அப்படின்றீங்க. அசிங்கமா இல்லை? இதெல்லாம் என்ன? நீ ஒன்றும் யதார்த்த அரசியலுக்கு வரலன்னு அர்த்தம். நாம் அதை தான் சொல்கிறோம். விஜய்க்கு இன்னும் நிறைய எடுத்துக்கு ஃபேன் கிளப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது வருத்தத்தை ஏற்படுத்தும். டீமை வந்து இன்னொரு இன்டெலெக்சுவல் அரசியல் அனுபவம் இருக்க ஆட்களை உள்ளே வாங்குங்க. புரியுதில்ல உங்களுக்கு? சும்மா விளம்பரத்துக்காக வந்து உள்ள நுழைஞ்சுங்களை வச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. இதுதான் நம்ம அவருக்கு சொல்கிறோம். அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. எல்லாருமே வரலாம் அரசியலுக்கு. யார் வேணும் வேணான்னு மக்கள் முடிவு எடுத்துகிட்டு போட்டோம். கரெக்டாக